நமஸ்தே. பெரியவா சரணம். ஒரே பரம்பொருள் நம்மளுடைய சந்தோஷத்துக்காக இந்த குழந்தைகள்லாம் பார்த்து ரசிக்கணுங்கிறதுக்காக வெவ்வேறு நாமரூபங்களில் காட்சி கொடுத்துட்டுருக்கு அப்படின்னு பெரியவா அழகாக இந்த அத்வைத்தத்தை நமக்கு புரிகிற மாதிரி சொல்லி கொடுத்துன்னு வரா. அந்த வழியில் பல தேவதைகளை நம்ம அத்வைத்தம்ங்கிற ஒரே கண்ணாடியின் வழியாக இப்போ தரிசனம் பண்ணின்னு வந்துட்டுருக்கோம். அந்த வரிசையில் இப்போ சூரிய பகவான் நம்ம தரிசிச்சுட்டு இருக்கோம். நேற்றுக்கு பார்த்தோம் எப்படி பல தேவதைகளுடைய ஒரு நாமங்கள் எல்லாத்தையும் சூரியனோட கனெக்ட் பண்ணி இவர் வேற இல்லை அவா வேற இல்லை அப்படிங்கிற விஷயத்த ரசிச்சுன்னு வந்தோம். கடைசியாக சாம்ப பரமேஸ்வரன்ட்ட வந்து நின்றுது சௌரமண்டல மத்தியஸ்தம் அப்படின்னு பார்த்தோம். சூரிய மண்டலத்தின் மத்தியிலே அம்பாளுடன் கூடினவராக இந்த பரமேஸ்வரன் உட்காண்டிருக்கார் அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த மண்டலத்தின் மத்தியிலே இவர் இருக்காருன்னு சொன்னால் இவர் வேற சூரிய பகவான் வேறையான்னு சாக்ஷாத் இவரே தான் அவர் அப்படிங்கிறத மறுபடியும் அங்கே ஸ்ட்ராங்காக எஸ்டாப்ளிஷ் ஆகுது. எப்போ பரமேஸ்வரன் தான் சூரிய பகவான் தான் பரமேஸ்வரன் இங்கே புரிஞ்சுட்டாச்சுன்னா அடுத்த ஸ்டாப்பு ரத்னத்திரயமில் ரெண்டாவதாக மகாவிஷ்ணுவிட்ட போய் நிற்கலாம். ஸ்ரீமத் பாகவதத்தில் 12வது ஸ்காந்தம் 11வது அத்தியாயத்தில் ரொம்ப அழகாக இந்த சூரியனை பற்றி சொல்லி கால புருஷன் அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை பற்றி சொல்லி இந்த ஹரின்னு சொல்கிறோமே இந்த கிருஷ்ண பகவான் இவனே தான் சூரியனாகவும் இருந்துட்டு இப்படி 12 மாதத்துக்கு இப்படி ட்ராவல் பண்ணுறதுன்னு சொல்கிறோமே சூரியனை, இந்த ட்ராவல் பற்றிலாம் அங்கே டீட்டெயில் பண்ணி இந்த கிருஷ்ணனே தான் அந்த சூரியனுக்குள்ளே இருந்துட்டு சூர்யாத்மனோ ஹரேஹே அப்படின்னு ஒரு வார்த்தை அங்கே சொல்கிறது. சூரியனின் ஆத்மாவாக சூரியனுக்கு உள்ளே இருந்து கொண்டு இவன் தான் அது எல்லாத்தையும் நடத்தி வைக்கிறான். சாக்ஷாத் இவனே தான்ப்பா சூரியன் அப்படிங்கிறதாக அங்கே சொல்லிடுது. அப்போது ரத்னத்திரயம்னு நம்ம பார்க்குறதுல சிவன் ஆயாச்சு, விஷ்ணு ஆயாச்சு, பாக்கி அம்பாள். இப்போ அம்பாள் வேற இல்லை, இந்த சூரிய பகவான் வேற இல்லைங்கிறதையும் ரொம்ப அழகாக எப்பேற்பட்ட கவிகளும் மகான்களும் சொன்ன வாக்கிலிருந்து இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இருக்கோம். முதலாவதாக அபிராமி பட்டர்லேருந்து ஆரம்பிப்போம். உதிக்கின்ற செங்கதிர் உச்சித்திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம்னு ஆரம்பிக்கிறார். முதல் பாட்டு அபிராமி அந்தாதியில் உதிக்கின்ற செங்கதிர் உச்சித்திலகம் அப்படின்ட்டு. இப்போ உதிக்கின்ற செங்கதிர்னு சொன்னால் என்ன அர்த்தம்? கதிர்னு சொன்னாக்கா சூரியன், செம்மையான கதிர், செக்கச்சவேல்னு இருக்கக்கூடிய அந்த கதிரோன், அதுவும் எப்படி உதிக்கின்ற நேரத்தில், அப்போ அப்படி எழுந்து வெளியில் வரக்கூடிய அந்த பாலசூரியன், அதுதான் அருணோதயம்னு சொல்கிறோம். சூரியோதயத்துக்கு முந்தினதாக அருணோதயம்ங்கிற புண்ணியகாலம். அப்படிப்பட்ட அருணோதய காலத்தில் தான் அப்படி செக்கச்சவேல் இந்த ஆரஞ்சு பழம் மாதிரி இருக்குன்னு ஆஞ்சநேயர் பிடிக்கிறதுக்கு போனார். அந்த மாதிரி ஒரு கலர் அது எப்படி இருக்குது, எந்த இடத்துல இருக்குன்னு சொன்னால் செங்கதிர் உச்சித்திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் அப்படிங்கிறார் அம்பாளை வர்ணனை பண்ணும் பொழுது. இப்போ முதல்ல அம்மாவனுடைய இந்த தலைப்பகுதி வகுட்டுக்கிட்ட இங்கே இருக்கக்கூடிய அந்த சூரிய பகவானை பார்க்குறார். அதை தான் நமக்கு தரிசனம் பண்ணி வைக்கிறார் முதல் பாட்டில் எடுத்த உடனே. இந்த இடத்துல எனக்கு இன்னொன்று தோன்றுறது, சாதாரணமாக நம்ம ஏதோ ஒரு குழந்தை, நம்ம வந்து அந்த குழந்தைய ரொம்ப ரசிச்சுட்டு இருக்கோம், நம்ம ரொம்ப கொண்டாடுறோம்னு வச்சுக்கோங்க. எல்லாருக்கும் காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு தான், எல்லாரும் கொண்டாட தான் செய்வா. இருந்தாலும் ஒரு அம்மா தன் குழந்தைய ரொம்ப விசேஷமாக கொஞ்சின்னு இருக்கான்னா மற்றவாலாம் என்ன சொல்லுவா, ரொம்ப தான் தலையில் தூக்கி வச்சுன்னு கொண்டாடுறா பாரு அப்படின்னு சொல்ல மாட்டாளா? அது மாதிரி இந்த அம்பாளுக்கு இந்த குழந்தைய ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்லி தலையில் தூக்கி வச்சுன்னு கொண்டாடுறாளோன்னு தோன்றுறது. ஏன்னா உதிக்கின்ற செங்கதிர் முதல்ல அங்கேருந்து தான் இவர் டெஃபினேஷனே ஆரம்பிக்கிறார். அப்படி அம்பாளுடைய ஒரு ரூபத்தில் முக்கியமான பகுதியாக, ஏன்னா சுமங்கலின்னு சொன்னாக்கா அவளுக்கு இந்த வகுட்டில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்தானம் இருக்கே, அது லக்ஷ்மி ஸ்தானம்னு பெரியவா சொல்லியிருக்கா அதை பற்றி. அப்போது அந்த இடத்துல இருந்து இங்கே சூரியனை சொல்லி ஆரம்பிக்கிறது அபிராமி அந்தாதி பொறுத்த வரைக்கும். அப்படியே லலிதா சஹஸ்ரநாமத்துக்கு வருவோம். அம்பாளை தியானம் பண்ணுறது எப்படின்னு சொல்லும் பொழுது ரூப வர்ணனை கொடுக்கும் பொழுதே அருணாம் கருணா தரங்கி தாக்ஷீம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறது. இப்போ அவளுடைய ரூபம் எப்படி இருக்குது, என்ன வர்ணத்தில் இருக்கான்னு சொன்னால் அருண வர்ணம். இதே அருணோதயம் பார்த்தோமே இங்கே உதிக்கின்ற செங்கதிர், அதே அருணம் தான் இங்கே பல இடங்களில் வருது, 1-2 இல்லை. தருணாதித்ய பாட்டலான்னு இன்னொரு இடத்துல வருது. அதே மாதிரி அம்பாளுடைய ரூபத்தை சொல்லும் பொழுது உள்ள சஹஸ்ரநாமத்தில் இந்த நம்ம அர்ச்சனை பண்ணக்கூடிய நாமாக்கள்லேயே உத்யத்பானு சஹஸ்ராபா அப்படிங்கிறது. உத்யத்பானுன்னு சொன்னால் அதே உதிக்கின்ற செங்கதிர் தான் இங்கே வருது. சஹஸ்ர அப்படின்னு சொன்னால் 1000. அப்போ 1 இல்லை 2 இல்லை 1000 சூரியன்கள் சேர்ந்த ஒரு ஆபா பிரகாசம் எப்படியோ அப்பேற்பட்ட பிரகாசத்தை உடையவளாக இந்த அம்பிகை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது கோட்டி சூரிய சமப்பிரபான்னு நம்ம கிருஷ்ணனை, ஆஞ்சநேயரை, விநாயகரை, லக்ஷ்மியை எல்லாம் பார்த்தோமே, அதே மாதிரி இங்கே அம்பாளை சொல்லும் பொழுதும் அதே வர்ணனை. அப்போ இதெல்லாம் வேற சுவாமியான்னு எல்லாம் சாட்சாத் அதே சுவாமி, அதே ஜோதிஷ் தான். அதனால தான் பரஸ்மை ஜோதிஷே நமகான்னு இவ எல்லாருக்கும் அதே நம்ம அப்ளை ஆகுது. அது ஒன்று பார்க்குறோம். அதே மாதிரி இன்னொரு அழகான விஷயம் வருது லலிதா சஹஸ்ரநாமத்துக்குள்ள.
அதாவது எல்லா தேவதைகளுக்கும் கண்களாக இந்த சூரிய சந்திரர்கள்னு பார்க்குறோங்கிறத நேற்றுக்கு நோட்டீஸ் பண்ணின்னு வந்தோம். அம்பாளுக்கு விசேஷமாக இன்னொரு இடத்துல லலிதா சஹஸ்ரநாமம் கொடுக்கறது என்னன்னா, தாட்டங்க யுகலீபூத தபனோடுப மண்டலா அப்படின்னு. தாட்டங்கமாக காதில் அணியக்கூடிய தாட்டங்கங்கள் இருக்கே, இந்த தாட்டங்கமாக அம்பாளுக்கு யார் 2 பேர் வந்து தாட்டங்கமாக வந்து அவள் வந்து உட்காண்டிருக்கா. அதாவது வாண்டடா உனக்கு நான் தான் இருப்பேன், நான் தான் உன் காதில் அணிகள்னா நான் உட்காந்துப்பேன்னு சொல்லி யார் வந்து உட்காண்டிருக்கான்னு கேட்டால் தபன உடுப மண்டலா. சூரிய மண்டலம் ஒரு பக்கம், சந்திர மண்டலம் ஒரு பக்கம். இவா 2 பேர் தேடி வந்து விடாப்பிடியா பிடிவாதமாக இந்த குழந்தைகள் வந்து நான் தான் உன் காதுக்கு அணிகள்னா இருப்பேன்னு வந்து உட்காண்டிருக்காளாம். அதைத்தான் அங்கே சொல்றது தாட்டங்க யுகலீபூத தபனோடுப மண்டலா. அப்படி இந்த 2 பேர் இருக்கிறதுனால தான் அபிராமி ஒட்டருக்கு ஒரு காரணத்துக்கு ஒரு காதில் இருக்கிறத அப்படி கழட்டி தூக்கி போட்டானாக்கா வானத்தில் சந்திரன் வந்ததுன்னு சொல்றது அதனால தான். ஏன்னா இவகிட்டே தானே இருந்தது, காதிலேயே தானே இருந்தது. அதை கழட்டி இப்படி வானத்தில் வீசி எறிஞ்சா விழிக்கே அருளுண்டுன்னு அவர் சொன்ன உடனே அந்த நேரத்தில் நேராக ஒரு நிலாவை காமிச்சுவிட்டா அப்படிங்கிறது கதை. சரி, இப்போ சூரியன் இங்கெல்லாம் இருக்குன்னு லலிதா சஹஸ்ரநாமத்தில் இன்னும் நிறைய சொல்லலாம். அதாவது ஒரு பக்தனுடைய மனசில் இருக்கக்கூடிய வருத்தத்தை, ஒரு இருட்டை அழிக்கக்கூடியதாக இவ எப்படி இருக்கான்னு சொல்லும் பொழுது கூட அந்த இடத்துல 1 இல்லை 2 இல்லை, பானுமத் பானு சந்ததிஹி அப்படின்னு ஒரு இடத்துல வருது. பக்தஹார்த்த தமோபேத பானுமத் பானு சந்ததிஹி அப்படின்னு. பக்தனுடைய ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய தமஸ்ன்னு சொன்னாக்கா அந்த ஒரு இருட்டு, அஜ்ஞானம்ங்கிற இருட்டுன்னு வச்சுக்கலாம், அவனுக்கு மனசில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள்னு வச்சுக்கலாம். பக்தஹார்த்த தமோபேத பானுமத் பானு சந்ததிஹி. 1 இல்லை 2 இல்லை, அப்படி வரிசையாக அப்படி சூரிய வெளிச்சம் பிரகாசமாக அடிச்சுட்டே இருந்தால் அந்த இருட்டையே காணாமல் போய்கிடும், இல்லாமே ஆடு. இருட்டுங்கிற விஷயத்துக்கு இடம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூரியர்களின் சந்ததியாக இந்த அம்பிகையினுடைய அனுகிரகம் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் அங்கே சொல்லின்னு வருது. சரி, அங்கேருந்து அப்படியே நம்ம ஆச்சாரியர்கள்கிட்ட வருவோம். அம்பாளுடைய பக்தி கிரந்தங்கள்லேயே ரொம்ப வசந்ததானதாக இருக்கக்கூடிய சௌந்தரலஹரி தான் சொல்கிறேன். சௌந்தரலஹரிக்குள்ள அதுவும் ஆச்சாரியால் காட்டுற வழியில் அம்பாளை தரிசனம் பண்ணோன்னு சொன்னாக்கா மகாபிரிவாளுடைய அனுகிரகத்தோட அவர் காட்டுற வழியிலே தான் வந்து பார்க்க போகிறோம். முதல்ல இந்த ஸ்லோகத்தினுடைய ஒரு பேக்ரவுண்டு, அதாவது நம்ம பார்க்க போகிற ஸ்லோகம் என்ன, 42வது ஸ்லோகம். பெரியவா இந்த இடத்துல சொல்கிறா, சௌந்தரலஹரியை 2 பாகமாக பார்க்கறது. முதல் 41 ஸ்லோகங்களை ஆனந்தலஹரி அப்படிங்கிற பேரில் சாட்சாத் இந்த பரமேஸ்வரனே ஏற்றினதான ஒரு ஐதீகம். 42லேருந்து 100 தான் நம்ம ஆச்சாரியால் எழுதினதாக ஆதிசங்கரர் எழுதி கம்ப்ளீட் பண்ணி 100 ஸ்லோகங்கள் ஆக்கினார் அப்படின்னு நம்ம வச்சுட்டு இருக்கோம். அப்படி பார்த்தாக்கா இந்த 42வது ஸ்லோகம் தான் ஆச்சாரியர்கள் எழுதின முதல் ஸ்லோகம் சௌந்தரலஹரி பொறுத்த வரைக்கும். அப்போ அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கில் நம்ம பார்த்தோம்னா இந்த ஸ்லோகம் இருக்கே, கதைர் மாணிக்யத்துவம் ககனமணிபிகி சாந்திர கடிதம் அப்படின்னு ஆரம்பிக்கிறது. இந்த ஸ்லோகம் ஆச்சாரியர்களுடைய முதல் ஸ்லோகம்னு நம்ம வச்சுக்கலாம். இப்போ அந்த பேக்ரவுண்டில் பார்த்தாக்கா எனக்கு அடிஷ்னலாக இன்னொரு விஷயம் தோன்றது. ஆச்சாரியால் எப்படிப்பட்ட வர்ணனை இங்கே கொடுத்துருக்கார் அப்படின்னு பார்க்கும் பொழுது அம்பாளை சந்திரமௌலீஸ்வரியாகவும் சூரிய மௌலீஸ்வரியாகவும் இங்கே தரிசனம் பண்ணி வைக்கிறார் அப்படின்னு பெரியவா நமக்கு இந்த ஸ்லோகத்தை அர்த்தம் பண்ணி கொடுக்குறா. அந்த பேக்ரவுண்டில் பார்த்தாக்கா அபிராமி பட்டர் பண்ணியிருக்காரு. முதல் ஸ்லோகத்திலேயே சூரியனை அப்படி அம்பாளுடைய நெற்றியில் கொண்டு வச்சு ஃபஸ்ட்டு எடுப்பில் அப்படி சூரியனை தரிசனம் பண்ணி வைக்கிறாரு. அதுக்கு கூட நம்ம ஆச்சாரியால் பண்ண இதே முதல் ஸ்லோகம் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்குமோன்னு தோன்றது. பெரியவா காட்டுற வழிக்கு வருவோம் மறுபடி. அப்போ கதைர் மாணிக்யத்துவம் ககனமணிபிகி சாந்திர கடிதம். இங்கே அம்பாளுடைய கிரீடத்தை பற்றி, தலையில் வச்சிருக்கக்கூடிய கிரீடத்தினுடைய வர்ணனை வருது. அதில் அவளுடைய கிரீடம் தங்கத்தால் செய்யப்பட்ட ஒரு அழகான ஒரு கிரீடம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அந்த மகுட்டம் அதில் சாதாரணமாக கிரீட்டம்னு சொன்னாலே நிறைய கற்கள்லாம் வச்சு வைர வைடூரியம்லாம் வச்சு அலங்காரமாக இருக்குமோ இல்லையோ, அது மாதிரி இங்கே என்ன அலங்காரமாக இருக்குன்னு கேட்டால் ககன மணிபிகி, மணிபிகின்னு ஒரு ப்ளூரல் கொடுத்துருக்கு. ககன மணி அப்படின்னு சொன்னாக்கா சாக்ஷாத் சூரிய பகவானை தான் சொல்கிறது. இங்கே ப்ளூரலில் வேற சொல்கிறது. பெரியவா சொல்கிறா, இந்த ககனமணின்னு சொன்னாக்கா சூரியன்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். சூரியனை தலையோடு சம்மந்தப்படுத்தி இங்கே கிரீடத்தில் வச்சு சொல்லியிருக்கு. தலையோடு சம்மந்தப்படுத்தி தலை ஞாயிறு அப்படின்னு சொல்கிறதாக க்ஷேத்திரங்கள் ஊர் பேர் கூட தலை ஞாயிறுன்னு பேர்லாம் இருக்குது. அப்போ தலையில் சூரியனை வச்சதாக இங்கே சூரியமௌலீஸ்வரியாக அம்பாள் இப்போ தரிசனம் பண்ணி வைக்கிறார் ஆச்சாரியாள். இங்கே ஏன் ப்ளூரலில் சொல்லியிருக்கார் ககனமணி பிஹி அப்படின்னு சொல்கிறாருனாக்கா, சாஸ்திரத்தில் 1 இல்லை 2 இல்லை 12 சூரியர்கள் இருக்கிறதாக சாஸ்திரம் சொல்கிறது. துவாதச ஆதித்யர்கள்னு சொல்லி அந்த 12 சூரியர்களும் இங்கே அம்பாளுடைய கிரீடத்தில் சாந்திர கடிதம், நன்றாக நெருக்கமாக ஒரு இழைக்கப்பட்டவர்களாக இந்த கிரீடத்தில் இருக்காளாம் சூரியர்கள்.
அப்போது சூரியனுடைய பிரகாசம் சாதாரணமாகவே எப்படி இருக்குது? நம்ம கண்ணை பறிக்கிற ஒரு பிரகாசம். பெரியவா சொல்கிறா, இந்த ஸ்லோகத்தினுடைய ஒரு மொத்த அர்த்தத்தை சுருக்கி சாரமாக இங்கே சொல்கிறேன். சாதாரணமாக சூரியனுடைய வெளிச்சமானது நீருண்ட மேகத்தின் நடுவில் அப்படி பாஞ்சு வரும் பொழுது அப்போ தான் இந்த வானவில்னு சொல்லக்கூடிய ஒரு வர்ணஜாலம் நமக்கு தெரியறது. அது மாதிரி இந்த இடத்துல அம்பாளுடைய கிரீடத்தில் 12 சூரியர்கள் உட்காண்டிருக்கா. அதே மாதிரி கிரீடத்தின் ஒரு பக்கம் பெரிய பூஷணி பத்த மாதிரி இங்கே சந்திர பிறை வேற இருக்கு. சாதாரணமாக சூரியன் எவ்வளோ பெருசு, சந்திரன் சின்னதுன்னு பார்ப்போம். இங்கே கவி அதை ஆர்டரை மாற்றி சந்திரனை பெருசாக காமிச்சு சூரியனை சின்ன சின்ன கற்களாக 12 கற்களாக காமிக்கிறார். இந்த சூரியர்களிலிருந்து தெரிக்கக்கூடிய ஒரு ஒளியானது இந்த சந்திரனில் பட்டு, சந்திரன்னு சொன்ன உடனே நமக்கு என்ன தெரியறது? சந்திரன்னாக்கா ஒரு குளுமை, ஒரு பனி, அந்த பனியோடு சேர்ந்ததான கொஞ்சம் கொஞ்சமான ஒரு ஜலம், இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் சேர்ந்து தானே நமக்கு ஞாபகம் வருது. அப்படி சூரியனுடைய வெளிச்சம் இந்த சந்திரனில் பட்டு தெரிச்சு வானவில் மாதிரியான அந்த வர்ண ஜாலம் பளீர்னு அப்படி கண்ணை பறிக்கிறதுன்னு சொல்லி அம்பாளுடைய ரூபத்தை இங்கே நமக்கு வர்ணனை பண்ணும் பொழுதே சந்திரமௌலீஸ்வரியாகவும் சூரியமௌலீஸ்வரியாகவும் சேர்த்து ஆச்சாரியர்கள் தரிசனம் பண்ணி வைக்கிறா அப்படின்னு இங்கே பெரியவா அதை அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரா. அப்போ அம்பாளுடைய ஒரு ரூப வர்ணனைன்னு பார்க்கும் பொழுது சூரியன் அப்படியே இங்கே தலையில் வச்சு கொண்டாடுறார் அப்படிங்கிற விஷயத்த மறுபடியும் இங்கே பார்க்குறோம். அப்போ சூரியன் வேற இல்லை, இவாலாம் வெவ்வேறு இல்லை அப்படிங்கிற விஷயத்த சூரியனுடைய அஷ்டோத்திரத்தில் இன்னும் ஒரு 3-4 அழகான நாமாக்கள் வருது. அவரே எப்படி சொல்றதுன்னா, பிரம்மணே நமஹா, நாராயணாய நமஹா, ரிஷிகேஷாய நமஹா, ஈஷாய நமஹா எல்லாம் சொல்லிட்டு இருக்கு. சூரியனை இப்படியே சொல்லி அதோட முக்கியமாக ஆத்மஸ்வரூபினே நமஹா, அந்தர்பஹி பிரகாஷாய நமஹா, உள்ளும் புறமும் பிரகாசஸ்வரூபமாக இருப்பவரே அப்படின்னு கூப்பிடுறது. சூரியனுடைய இன்னும் பெருமைகளை நாளைக்கு பார்ப்போம். பெரியவா சரணம்.